அயோத்திய தௌம்யா என்ற ரிஷி இருந்தார். அவருடைய குருகிலாவில் உபமன்யு, அருணி, வேதம் ஆகிய 3 மாணவர்களும் இருந்தனர். குருகுல அமைப்பில் குருவின் வீட்டில் தங்கும் மாணவர்கள் குரு மற்றும் அவரது மனைவியின் ஏலத்தில் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் சிறிது நேரம் வகுப்புகளில் கலந்து கொள்வார்கள், சில நேரம் குருவின் குடும்பத்துடன் தொடர்புடைய பல்வேறு வேலைகளை செய்வார்கள் மற்றும் சிறிது நேரம் தனியாக படிப்பது அல்லது மற்ற மாணவர்களுடன் நேரத்தை செலவிடுவார்கள். அருணி ஒரு நாள் குருவால் வயல்களுக்கு சென்று வயல்களுக்கு உணவளிக்கும் நீர்கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அருணி மண் மற்றும் கற்களை கொண்டு உடைப்பை பறிக்க முயன்றார். ஆனால் உடைப்பு சரி செய்யப்படவில்லை. பின்னர் அவர் தனது உடலை மீறலுக்கு எதிராக வைக்க முடிவு செய்தார். உடல் எடையால் தண்ணீர் வரத்து நின்று போனதால் அசையாமல் அப்படியே கிடந்தான். மாலை வெகுநேரமாகியும் அருணி திரும்பி வராததை கண்ட தௌம்யா அவனை தேடி மற்ற மாணவர்களுடன் வயலுக்குச் சென்றான். திரும்ப திரும்ப அருணியின் பெயரை கூப்பிட்டான். குருவின் குரல் கேட்டு அவன் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அவன் அருகில் வந்தான். அருணி, வணக்கத்திற்குரிய குருவே, உங்கள் கட்டளையின்படி நான் உடைப்பை சரி செய்ய முயற்சித்தேன். என்னால் அதை சரி செய்ய முடியவில்லை. நான் தண்ணீர் வெளியேறாமல் இருக்க உடைப்புக்கு எதிராக என் உடலை கிடத்தினேன். நான் எழுந்து இங்கே வந்தேன். நீ என் பெயரை கூப்பிட்டு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அருணியின் அர்ப்பணிப்பால் மகிழ்ந்த தௌம்யா அவரை ஆசிர்வதித்து குருகுலத்தில் தான் தங்கியிருந்ததை வெற்றிகரமாக முடித்து கொண்டதாகவும் இப்போது தானே பூலோகம் செல்ல தகுதி பெற்றிருப்பதாகவும் கூறினார். அவுமியா தனது மற்றொரு சீடரான உபமன்யுவை தினமும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு வெளியே அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். உபமன்யு சூரிய உதயத்திற்கு முன் கால்நடைகளுடன் மேய்ச்சல் வயலுக்கு புறப்பட்டு சூரிய ஒளிக்கு பிறகுதான் திரும்புவார். தௌம்யா ஒரு நாள் முழுவதும் வெளியே செலவழித்த போதிலும் உபமன்யு உடல் ரீதியாகவும் வலுவாகவும் ஆற்றலுடன் இருப்பதை கண்டார். அவரிடம் இது பற்றி கேட்டபோது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற பிறகு அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பேன் என்றார் உபமன்யு. உபமன்யு தாமாக பெற்ற எதையும் குருவுக்கு படைக்காமல் உண்ணக்கூடாது என்றார் குரு. மறுநாள் உபமன்யு தான் பெற்ற தானியங்களை தௌம்யாவிடம் கொடுத்தான். ஆனால் தௌம்யா அவனுக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டான். சிறிது நேரம் கழித்து உபமன்யு தொடர்ந்து வலுவாக இருப்பதை தௌம்யா கவனித்தார். இது பற்றி உபமன்யுவிடம் கேட்டபோது தான் பெற்ற தானியங்களை குருவிடம் சமர்ப்பித்துவிட்டு மீண்டும் பிச்சையை நாடுவேன் என்றார். உபமன்யு 2 முறை பிச்சை கேட்பது மற்ற பிச்சைக்காரர்களின் பங்கை இழக்க நேரிடும் என்ற காரணத்திற்காக குரு அவரை இதை செய்ய விடாமல் தடுத்தார். ஆனால் உபமன்யு தொடர்ந்து உடல் வலிமையுடன் இருந்தார். அவரிடம் விசாரித்த போது பசுவின் பால் குடிப்பதாக கூறினார். குருவுக்கு பசும்பாலை வழங்காமல் குடிப்பது தவறு என்று குரு சுட்டி காட்டினார். பசுக்களுக்கு பால் கறப்பதால் கன்றுகளுக்கு போதுமான பால் கிடைக்காமல் போகும் என்று அவர் கூறினார். இதனால் உபமன்யுவின் பால் கூட மறுக்கப்பட்டது. ஆனால் உபமன்யு இன்னும் வலிமையாகவும் வலுவாகவும் இருந்தார். தௌம்யா மீண்டும் அவனை அழைத்து அவன் என்ன சாப்பிடுகிறான் என்பதை அறிய முயன்றான். கன்றுக்குட்டிகள் தாங்கள் தாய்களுக்கு உணவளித்த பின் அவற்றின் வாயிலிருந்த நுரையை உண்பதாக உபமன்யு சொன்னார். கன்றுகள் தன் மீது இரக்கம் கொண்டு நுரையின் மூலம் அதிக அளவு பாலை வெளியிடுகின்றன என்று தௌம்யா கூறினார். உபமன்யுவும் நுரை குடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார். மறுநாள் உபமன்யு சாப்பிட எதுவும் இல்லாமல் ஒரு மரத்தின் இலைகளை சாப்பிட்டார். இலைகளில் ஒரு விஷச் செடியாக இருந்தது. விஷத்தின் தாக்கத்தால் அவர் கண்மூடித்தனமாக இருந்தார். தடுமாறி வறண்ட கிணற்றினில் விழுந்தார். மாலை வெகு நேரமாகியும் உபமன்யு வீடு திரும்பாததால் தௌம்யா அவனை தேடிச் சென்றான். அவன் பெயரை சொல்லி அழைத்தான். உபமன்யு, மாஸ்டர், நான் ஒரு விஷமரத்தின் இலைகளை தின்று குருடனாகி கிணற்றில் விழுந்து விட்டேன் என்றார். அவரது கண் பார்வை மீட்டெடுக்க ஆரோக்கியம் மற்றும் மருத்துவத்தின் இரட்டையும் கடவுள்களான அஸ்வினி தேவஸிடம் பிரார்த்தனை செய்யும்படி தௌம்யா அறிவுறுத்தார். உபமன்யுவின் உண்மையான பிரார்த்தனையால் அழைக்கப்பட்ட அஸ்வினி தேவதைகள் அவர் முன் தோன்றினர். அவர்கள் அவருக்கு கேக் வடிவில் ஒரு மருந்தை வழங்கினர். ஆனால் உபமன்யு அந்த கேக்கை முதலில் தன் குருவிடம் கொடுக்காமல் சாப்பிட மறந்துவிட்டார். அஸ்வினி தேவதைகள் தௌம்யா தானே முந்தைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வழங்கிய கேக்கை தனது சொந்த குருவுக்கு வழங்காமல் சாப்பிட்டதை அவருக்கு வெளிப்படுத்தினர். ஆனால் உபமன்யு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அவரது குரு பக்தியாலும் குருவின் வார்த்தைகளை கண்டிப்பாக கடைபிடித்ததாலும் மகிழ்ச்சியடைந்த அஸ்வினி தேவதைகள் அவருக்கு பார்வையை மீட்டெடுத்தனர். உபமன்யு குருவின் வீட்டிற்கு திரும்பினார். அவரது ஒழுக்கம் மற்றும் நேர்மையால் மகிழ்ந்த தௌம்யா அவரை ஆசீர்வதித்து குருகுலத்தை விட்டு வெளியேறி உலகில் தனது நலன்களை தொடர அனுமதித்தார். 3வது சீடர் வேதா தௌம்யாவின் வீட்டில் வேலை செய்யும்படி கேட்கப்பட்டார். பசி, தாகம், வெப்பம், குளிர் உள்ளிட்ட அனைத்து விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நேர்மையுடன் அர்ப்பணிப்புடனும் தனது பணிகளை செய்தார். அவரும் இறுதியில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வேதா இல்லற வாழ்வை முறையாக தேர்ந்தெடுத்தார். திருமணமாகிய மனைவியுடன் ஒரு வீட்டில் வசித்து வந்தார். அவரது வீடு 3 மாணவர்களுக்கான குருகுலகமாக மாறியது. ஆனால் வேதா தனது மாணவர்களை தனது வீட்டில் கடினமான பணிகளை செய்ய சொல்லவில்லை.
தௌமியாவின் கீழ் தானும் அருணியும் உபமன்யுவும் அனுபவித்த விதத்தில் தன் மாணவர்கள் துன்பப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் தனது சீடர்களை அன்புடன் கண்ணியத்துடன் நடத்தினார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.